இறைவன் மிகப்பெரியவன். இது ₹1 சாப்பாடு ஏழைகள் பசியார ஏற்பாடு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஜும்மா நாள் அப்படிங்கிறதுனால பட்டாணி போட்டு ஒரு பிரிஞ்சி செய்வோம் அப்படின்னு முடிவு பண்ணோம். ரொம்ப சிறப்பாக ரம்ப இலையெல்லாம் போட்டு நல்ல வாசனையாக கமகமன்னு தயாராச்சு. அதோட தயிர் பச்சடி செஞ்சுருவோம் அப்படின்னு. அது நறுக்கிற லாவகமே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. இது தயிர் கிடையாது, கெஃபிர். அப்படி எடுக்கும்போதே எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு கேக் துண்டு மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ பிரமாதமாக ஹோல் மில்கில் நம்ம இதை ஊற்றுறதுனால நல்ல கெட்டியாக வந்தது. இந்த ₹1 மோரில் மாங்காய், கொத்தமல்லி, சீரகம், ஓமம், புதினா, நெல்லிக்காய், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி அப்படின்னு இவ்வளவு பொருட்களும் மிக சிறப்பாக போட்டு அதை கலந்து கெஃபிர் மோர். கெஃபிர் அப்படிங்கிறது அதிகமான தயிரை விட அதிகமான நன்மைகள் கொண்டது. கஷ்டப்படுற மக்களுக்கு தினமும் சாப்பாடு கொடுக்கணும், தினமும் ஏதாவது ஒரு வகையில் அவங்க தாகம் தணிக்கணும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது தான் இந்த ₹1 கெஃபிர் திட்டம், ₹1 சாப்பாடு திட்டம் நம்ம கொண்டு வந்தோம். சுபஹானல்லாஹ், இறைவனுக்கு தான் நிறைய நன்றி செலுத்தணும். எவ்வளவு கஷ்டப்படுற மக்களுக்கு இது போய் சேருது. நல்ல நிலைமையில் இருக்கவங்களும் இந்த ஆரோக்கியமான உணவை பெற்றுக்கொண்டு ₹50, ₹100, ₹500 கொடுத்தவங்களாம் இருக்கிறாங்க. அடுத்த நாள் உணவுக்கு அது போய் சேருது. தனியொரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு படிச்சிருக்கேன். ஆனால் தனியொரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினில் பசியாற்றுவோம்னு இந்த பணிகள் நடக்குது. இது ₹1 சாப்பாடு ஏழைகள் பசியாரும் ஏற்பாடு. உண்டியல்ல உங்களால் முடிஞ்சதை இதில் இந்த உணவை வாங்கிக்கிட்டு நீங்கள் பகிர்ந்துட்டு போங்கன்னு சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷமாக மக்கள் பகிர்ந்து கொடுக்குற பாக்கியங்களை பார்க்கும்போது ஒரு ஸ்டெப் இனிஷியேட் பண்ணுறோம், மக்கள் அதை வழிநடத்தி கொண்டு போய்க்கிடுவாங்க அப்படிங்கிறது தான் இங்கே யோசிக்க வேண்டிய விஷயமா இருந்தது. பக்கத்தில் தான் பள்ளிவாசலுக்கு முன்னாடி 10 பேர் இருக்காங்க அப்படின்னு ₹20 கொடுத்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் 2 சாப்பாடு பேக்கெட் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கடந்து போனார். இந்த ஆரோக்கியம் நிறைந்த கெஃபிர் மோர் தூய்மை பணியாளர்களுக்கு அதிகமாக கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது என்னோட நோக்கங்களில் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுவும் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரியான சின்ன விஷயமா இருக்கலாம், இறைவனின் பார்வையில் இது பெரிய விஷயமா இருக்கட்டுங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து பயணிப்போம்.